ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பிளான்ட்டோட பேர் வந்து வீனஸ் ஃப்ளைட்ராப். இது வந்து ஒரு கார்னிவோரஸ் பிளான்ட்டு. ரெண்டாவது இது வந்து இன்செக்டை சாப்பிடும். ஸோ நம்ம எல்லாருமே பிளான்ட்ஸ்னால் சன்லைட் யூஸ் பண்ணி அதுவாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த உலகத்தில் ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டு தான் வந்து என்ன பண்ணுன்னா உயிரோட இன்செக்ட்ஸ் வந்து உள்ளே ட்ராப் பண்ணி அழகாக பிடிச்சிட்டு அதை வந்து சாப்பிடும். நிறைய பேர் இது பார்த்து வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், பட் சின்ன வயசு நம்ம வந்து பாட்னி சப்ஜெக்டில் படிச்சிருப்போம். அது மாதிரி ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியும். பட் இது உண்மையாக இருக்கா இல்லையா அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இது உண்மையாக இருக்குது இந்த மாதிரி பிளான்ட்டு. ஸோ இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலாம் கிடையாதுங்க. இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸாக இருக்கக்கூடிய அமேசான் ஃபாரஸ்ட்டில் தான் ஃபஸ்ட் இதோட ஆரிஜின் வந்து ட்ரேஸ் ரூட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் வந்து நேச்சுரலாக எங்கே தோணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல நார்த் கரோலினா அப்புறம் சவுத் கரோலினா இந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நேச்சுரலாகவே வந்து படையில இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி இதோட ஆரிஜின் வந்து அமேசான் தான். ஸோ இது லேட்டரான் இங்கே எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அது ட்ரேஸ்லாம் இன்னும் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் பிளான்ட்ஸு யூஎஸோட தான் சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக வந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து இது ஒரு மித்தாக இருந்தது, இதெல்லாம் வளர்க்குறது கஷ்டம் அது மாதிரி இருந்தது. இப்போ டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம அஃபிஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் ஃப்ளைட்ராப் தான் அதை நம்ம எல்லாருக்கும் கூப்பிடுவோம். ஸோ இது உண்மையாக இன்செக்ட்ஸ்லாம் சாப்பிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அது இன்செக்ட்ஸை சாப்பிடும். அது எதுக்குன்னா அது க்ரோ பண்ணுறதுக்கு சாப்பிடுது, பசினால சாப்பிடல. ஸோ நைட்ரோஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து சாயில் வந்து ரொம்ப, அதாவது இருக்கிற நைட்ரோஜனோட அதிகமான நைட்ரஜன் வந்து தேவைப்படுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த இன்செக்ட்ஸை வந்து ட்ராப் பண்ணிட்டு ஒரு சின்ன வாட்டர் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுது. அது பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்டர்னு நினச்சி அந்த இன்செக்ட்ஸ் வந்து அதை சாப்பிட வருது. உள்ள டக்குன்னு அந்த க்ளோஸ் பண்ணிடும், அந்த கேப் மாதிரி அது ஒரு ட்ராப் மாதிரி பண்ணிடுது. ஸோ இன்செக்ட் வெளிலே போக முடியாது, உள்ளே மாட்டிக்கும். ஸோ அது ஒரு ஆசிட் மாதிரி ரிலீஸ் பண்ணி அந்த இன்செக்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதோட நியூட்ரிஷன் ஃபுல்லாகவே உறிஞ்சிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேட்கவே பயமாக இருக்குது. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றே ட்ராப் ஆகி இந்த ப்ராசஸ்லாம் ஒன்றே நடக்காதுங்க. அந்த மாட்டிகிட்டு இருக்க இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். இது ரொம்ப நாள் ஆகும். அந்த இன்செக்ட்ஸ் வந்து உள்ளே மாற்றி கத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் செவரல் டேஸ் கழிச்சு தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. இது வந்து ஒன்றே நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் மூவிஸ் மாதிரிலாம் அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த ஃபிக்ஷன் மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி இது எங்கே வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் மட்டும்தான் வளர்க்கலாங்க. இது இன்டோர்லாம் வளர்க்கவே கூடாது. இன்டோரில் வச்சிங்க அப்படின்னா செத்து போயிடும். ஏன் இந்த பிளான்ட் எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க நீங்கள்? 1500 2000 கொடுத்து வாங்குவீங்க நல்ல வளர்ந்த பிளான்ட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வளரவே வளராது. வீட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அழுகி போயிடும். இதுக்கு டைரக்ட் சன்லைட் ரொம்ப முக்கியம். இன்டோரில் நீங்கள் அப்படியும் நான் வைக்கிறேன், எனக்கு வெளில இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் பால்கனியில் வைங்க. பால்கனியில் வச்சா வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டெரஸில் ஈஸியாக வைக்கலாங்க, தாராளமாக வரும். ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கீப் இன் இன்டோரில் தான் வெப்பன் பார்க்க அட்லீஸ்ட் ஒரு விண்டோ பக்கத்தையாவது வைங்க. அது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த சன்லைட்லாம் பட்டு ஓரளவுக்கு அது வந்து சர்வை பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அதுக்கு மினிமம் 4 hours சன்லைட் டெய்லியுமே தேவை. ஓகேங்களா? எஸ்பெஷலாக அந்த ரெட் கலர் ட்ராப்னு சொல்லிட்டு இதுலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. ரெட் ட்ராப் பார்த்தீங்கன்னா அது ஹெல்த் வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ நீட் டு ஹாவ் இட் க்ரோன் இன் டைரக்ட் சன்லைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு அபவுட் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ரெக்வயர்ஸ் வாட்டர் லைக் எவ்ரி டே. ஸோ டெய்லியுமே நீங்கள் வந்து வாட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் ரொம்ப பெஸ்ட்டுங்க. டோன்ட் யூஸ் normal waters. Normal water is not good at all for this plant. So you need to provide like a distilled water. It should not have any kind of TDS in it. நான் ஏன் டிடிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா டிசால்வ்டு திங்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து அழுகி போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டேப் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து மினரல் வாட்டர் இல்லை வந்து ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சர்வை வைக்குங்க. ஸோ இதுக்கு என்ன மாதிரியான சாண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 50% பெர்லைட் இருக்கணுங்க. நீங்கள் ஒரு நல்ல பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் பெர்லைட் வாங்கிக்கோங்க, இல்லை ஆன்லைன் அமேசானில் கூட நீங்கள் பெர்லைட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 50% பார்த்தீங்கன்னா பீட் மாஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பாகம் பீட் மாஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பெர்லைட்டும் 50-50 மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த செடி வளரும். இதுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வெர்மி கம்போஸ்ட் போட்டிங்கன்னா செத்து போயிடும், ஃபர்டிலைசர் போட்டால் செத்து போயிடும், மேன்யூர் போட்டால் செத்து போயிடும், ஏன் நம்ம கார்டன் சாண்டு போட்டால் செத்து போயிடும். ஆல்ரைட். ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி பாட் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட் மட்டும்தான் இதுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அது நியூட்ரிஷன் ஃபுல்லாகவே அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கும் ஏர் டைட்டாக. அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சிச்சுவேஷனை
கிரியேட் பண்ணும். ஸோ இதோட ப்ரொபகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் தான். நீங்கள் அமேசானில் கூட நீங்கள் சீட்ஸ் வாங்கி நீங்கள் வீட்டிலே போட்டு ட்ரை பண்ணலாம். சீப்பர் மெத்தடில் உங்களுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆசையாக இருந்தால். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இது நல்லா வளர்ந்தது அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ரேட்டுக்கு விற்கலாம். ஆல்ரைட், ஸோ கீப் ஃபாலோயிங் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். ஹாவ் அ பிளஸ்ட் அண்ட் வண்டர்ஃபுல் டே கைஸ்.